ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க கொழுக்கட்டை ரெசிபி. கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக எப்போவும் ஒரே மாதிரியாக பூரணம் செய்யாமல் ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ரெசிபியும் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சில பேருக்கு பூரணம் தண்ணியாகிடும். அந்த மாதிரி தண்ணியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் பூரணம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இட்லி தட்டில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி செஞ்சோம்னா பூரணம் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாகவே இருக்கும். இட்லி தட்டில் துணி மேலே இந்த பாசிப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பாசிப்பருப்பு வெந்து வந்துடும். இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை கையால் இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரணம் செய்யலாம். இது இப்போ நல்லா சூடாக இருக்குது, ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் கடையில் விற்கிற அரிசி மாவை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் கொழுக்கட்டை மாவு செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை அச்சியும் இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கடையில். நான் இன்றைக்கி அணில் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாவு வீட்டிலேயே அரைச்ச மாவாக இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். 1 கப்பு மாவை வாணலில் சேர்த்துட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே வாணலில் 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் உங்களுக்கு மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மாவு உங்களுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் விரிசல் விடாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே வாணலில் இருக்கிற அந்த சூட்லேயே நல்லா உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கிறேன். சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு பிசைய முடியாது. ஒரு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டையில் விரிசலே வராது. ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவி வச்சிட்டிங்கன்னா மேலே மாவு காயாமல் இருக்கும். இதுக்கு மேலே மூடி போட்டு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பருப்பு இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதனால் உங்களுக்கு பூரணம் நல்லா தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவே இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பூரணம் செஞ்சிடலாம். வாணல்ல 1 கப்பு பருப்பு எடுத்தேன். அதனால் 1½ கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும்னா ஒரு 1/2 கப்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெல்லம் கரையட்டும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். மண்ணெலாம் இருக்கும் வெல்லத்தில், அதனால் கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிட்டு திரும்பவும் வாணலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு, ஃப்ரூட்ஸு எல்லாம் சேர்த்துடலாம். வெல்லத்தை வடிகட்டிட்டு அந்த பாவுலே நான் அரைச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு நல்லா அந்த வெல்லத்தில் இருக்கிற அந்த பாவெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. இதனால் உங்களுக்கு அந்த பூரணம் தண்ணியாக இருக்காது, நல்லா கெட்டியாகவே இருக்கும். இதோட நம்ம தேங்காய், ஃப்ரூட்ஸு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பைனாப்பிளும் வாழைப்பழத்தையும் நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும். நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி நீங்கள் பூரணம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அச்சு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூண்டு அச்சு, அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அச்சு எதில் வேணாலும் நீங்கள் அந்த அச்சியை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்யலாம். அச்சு இல்லைன்னா எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்றத பற்றி இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ மாவு பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் விடலை, நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கொதிக்கக்குள்ளே நெய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மாவு நல்லா வறுத்துட்டு செஞ்சோம். இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கையாலேயே நல்லா மாவை நல்லா அகலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பூரணம் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இது எந்த அச்சுமே இல்லைன்னா இந்த மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை செய்யலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. 1, 2 வாட்டி செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் செய்கிற கொழுக்கட்டைலாம் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நல்லா சூப்பரான பூண்டு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை அச்சு வச்சு நான் உங்களுக்கு கடைசியில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இன்னொரு மெத்தடு அச்சு இல்லாமல் செஞ்சு காமிக்கிறேன். வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவை நல்லா இதை மாதிரி தட்டையாக தட்டிட்டு அதுக்குள்ளே பூரணம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாகவே இருக்குது, தண்ணியாக இருக்காது. நல்லா பூரணத்தையும் நல்லா தட்டிட்டு இலைய லேசாக மடிச்சிங்கன்னா போதும். அந்த கார்னர்லாம் லேசாக அப்படி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மெத்தடும் அச்சு இல்லாமல் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அச்சு யூஸ் பண்ணி கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு அச்சு கொடுத்தாங்க இல்லையா, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த அச்சில் நடுவில் வச்சுட்டு பூரணம் உள்ளார வச்சுட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான அச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பூரணம் நம்ம உள்ளே எந்த பூரணம் வேணாலும் வச்சுக்கலாம். வேர்க்கடலை, எள், தேங்காய் இதெல்லாம் வச்சு கூட பூரணம் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த பூண்டு அச்சு வச்சு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த பூண்டு அச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இதுக்குள்ளார மாவை சேர்த்துட்டு நெய்யை கொஞ்சம் கையில் தடவிட்டு நெய்யை அது மாதிரி நல்லா இந்த குழியை நல்லா இது மாதிரி அகலப்படுத்திட்டு அதுக்குள்ளார பூரணம் வச்சுருங்க. பூரணம் முக்கால்வாசி வைக்கணும். நிறைய அழுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்ப மேலே மாவு மூடக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். முக்கால்வாசி வச்சுட்டு இந்த மாவை லேசாக வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு அச்சு கொழுக்கட்டை. இந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாவு வெந்துருச்சு. அதனால் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வந்து வெந்தால் போதும். இட்லி தட்டில் ஒரு கொழுக்கட்டையாக வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப நிறையா வைக்க வேண்டாம். அந்த கேப்பில் மட்டும் நான் ஒன்று ஒன்றா வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ துணியை மூடி போட்டு நல்லா வந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பராக உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அது மாதிரி கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறமா உடனே வந்து நீங்கள் வந்து கை வச்சு இல்லை அந்த இது வச்சு எடுக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை உடையாமல் சூப்பராக வரும். அவசரப்பட்டு நம்ம வந்து ஏதாவது இந்த மாதிரி கிடுக்கி வச்சு நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். கொழுக்கட்டை வந்து அதோடைய ஷேப்பு மாறுற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கையாலே எடுத்துட்டேன். கொழுக்கட்டை ஒன்று கூட உடையவே இல்லை. ரொம்பவே நல்லா சூப்பராக முழுசாக அப்படியே வந்துச்சு. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையும் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருந்துச்சு. நான் அந்த ஈவினிங் போல் குழந்தைங்களுக்கு நான் எடுத்து கொடுத்து சாப்பிட்ற வரைக்கும் நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாகவே இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட விரிசல் இல்லை, உடையாமல் நல்லா சூப்பராக இருக்குது. நான் இதை வந்து உங்களுக்கு உடைக்கக்குள்ளே தெரியும். உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ் வந்து உள்ளே சாப்பிட்றப்ப நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இந்த ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.